ஹலோ நண்பா. இன்னைக்கு நம்மளோட இ கேரக்டர்ஸ் யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டோட பின் டீடைல்ஸ் என்ன, அடுத்து சி டைப் பின் கான்ஃபிகரேஷன், அடுத்து இருக்கக்கூடிய பேட்டரி கனெக்டரோட பின் கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ் என்ன, ஜஸ்ட் இப்போ அதோட பின் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டரோட பின் டீடைல்ஸ். மைக்ரோ யூஎஸ்பின்றது நம்ம கொஞ்சம் பழைய மாடல்ஸ் இருக்கக்கூடிய பின், அதாவது நம்ம 5 பின் கனெக்டர்னு சொல்லுவாங்க. நார்மலா இதை V8 சார்ஜர் கனெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 பின் இருக்கு அப்படின்னா 5 பின்னோட பின் டீடைல்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம ஒரு சர்க்கியூட் வைஸ் ட்ரேஸ் பண்ண முடியும், ஒரு சிப் லெவல்ல ஒர்க் பண்ண முடியும். ஸோ 5 பின்னோட வோல்டேஜ் பின் எது, டேட்டா டிரான்ஸ்ஃபர் பின் எது, ஐடி பின்னோட ஒர்க் என்ன, கிரவுண்டோட ஒர்க் என்ன தான் பார்க்கணும். ஸோ இப்போ இமேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா மொத்தம் 5 பின் இருக்கு. இந்த 5 பின்ல ஃபர்ஸ்ட் பின் ஆனது விசிசி. சார் ஃபர்ஸ்ட் பின் இதுவா அதுவான்னு கேட்டீங்கன்னா, எந்த பின்ல நம்மளுக்கு வோல்டேஜ் +5 வோல்ட் வருதோ அதுதான் நம்மளுக்கு என்னது முதல் பின். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எப்பயும் பாத்தீங்கன்னா கிரவுண்ட். நார்மலா பீட் சவுண்ட் வருது அப்படின்னா அதை கிரவுண்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா கிரவுண்ட் பின்னா வரும். ரெண்டாவதா இருக்கக்கூடியது அதாவது டேட்டா பிளஸ் டேட்டா மைனஸ். இதர் இதா அதுல இருக்கலாம். டேட்டா பிளஸ் டேட்டா மைனஸ் இது வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக, நீங்க சிஸ்டம்ல இன்டர்ஃபேஸ் பண்றதுக்காகவும், நீங்க ஓஎஸ் ஃபிளாஷ் பண்றீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பிளஸ் டேட்டா மைனஸ் பின் தான் நம்மளுக்கு சப்போர்ட். அடுத்து ஐடி பின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அந்த ஐடி பின்னோட வேலை என்ன, அந்த ஐடி பின்னோட வேலை என்னன்னா ஐடென்டிபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது மோட் டிடெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நார்மலா நீங்க ஓடிஜி பென்ட்ரைவ் மாட்டீங்க, எக்ஸாம்பிளுக்கு மாட்டினோன்னு உங்களுக்கு வந்து ஓடிஜி எனேபிள் ஆகுதுங்களா, அந்த ஓடிஜி மாட்டிருக்கமா என்னன்றதை டிடெக்ட் பண்றதுக்காக ஒரு ஐடென்டிபிகேஷன் அப்படின்ற பின் காமனா இது வந்து ஐடென்டிபிகேஷன் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு சி டைப் கனெக்டர். இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நம்மளோட iPhone 15 வரைக்கும் பண்ணா சி டைப் கனெக்டர் தான் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மைக்ரோ யூஎஸ்பி பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து சார்ஜர் கண்டு அதிகமா டேமேஜ் ஆச்சு. நம்ம மாட்ட தெரியாம தலையில மாட்டோம்னு நிறைய பேர் டேமேஜ் பண்ணாங்க. அப்ப சி டைப்ல எய்தர் நீங்க இந்த பக்கத்து அதாவது நார்மலா இந்த ஏ சைட் மாட்டினாலும் சார்ஜ் ஆயிரும், அதே இதுல பி சைட்ல மாட்டினாலும் சார்ஜ் ஆயிரும். எய்தர் இங்கிட்டு மாட்டினாலும் சார்ஜ் ஆயிரும், இல்ல அங்கிட்டு மாட்டினாலும் சார்ஜ். அப்ப இதுல இருக்கக்கூடிய பின் டீடைல்ஸ்ல நம்மளுக்கு இப்ப எய்தர் நம்மளோட சி டைப் பின் கான்ஃபிகரேஷன் மொத்தம் 16 பின் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக கொடுக்குறாங்க. அதாவது டேட்டா பின்ஸ் சொல்லலாம். டேட்டா டிரான்ஸ்ஃபரோட டேட்டா பின்ஸுக்காக 16 பின் கொடுக்குறாங்க. மொத்தம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 பின் கனெக்டர். மேல 12 பின் வரும், கீழே 12 வரும். மொத்தம் 24 பின் கனெக்டர். இதுல 18 பின் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக, 4 பின் வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ்க்காக, 4 பின் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்டுக்காக. சார் 16 பின் எப்படி சார் வந்து டேட்டா கம்யூனிகேஷனுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம அந்த TX, RX, CC, SBU, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா D+, D-. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேலே 8 கீழே 8 மொத்தம் 16 பின் வரும். இது போக 4 பின்னு V+, அது நம்ம வோல்டேஜ், அது 4 பின்னு கிரவுண்ட். ஸோ இப்போ அதில் கிரவுண்ட் GNDன்றது நம்மளுக்கு கிரவுண்ட். இதுல TX, RXன்றது நம்ம ஹை ஸ்பீட் டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக, அதாவது நம்ம சிஸ்டம்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா USB 2.0, USB 3.0 இந்த மாதிரி வந்திருக்கு. அது ஹை ஸ்பீட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஹை ஸ்பீட் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக நம்ம என்ன பண்றாங்க, இந்த பின் யூஸ் பண்றாங்க, அதாவது TX, RX அப்படின்றத. இதே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு V-bus அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளோட பஸ் வோல்டேஜ், அதாவது நம்மளோட சப்ளை, அதாவது 5 வோல்ட்ல இருந்து நம்ம 9 வோல்ட் வரைக்கும் பாத்தீங்களா, அந்த பின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட V-bus அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது சிசி, அதாவது கான்ஃபிகரேஷன் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓடிஜி பென்ட்ரைவ் போடுறோம்ல, அதாவது அது ஒண்ணு. சார்ஜர் கனெக்ட் ஆனோன்னு டிடெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக ஒண்ணு. தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சில போன்ஸ் வந்து டைரக்டா HDMI கனெக்ட் பண்றாங்க. நம்மளோட டைரக்டா சி டைப் பின்ல இருந்து HDMI கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்காக இந்த சிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பின் கான்ஃபிகரேஷன் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் D+, D-, டேட்டா பிளஸ் டேட்டா மைனஸ் நம்ம USB 2.0 இது எதுக்காக கேட்டீங்கன்னா, நம்ம சிஸ்டம்ல வந்து இப்ப இன்னொரு USB 2.0 பயன்படுத்தி தான் இருக்கும். ஸோ ஒருவேளை 2.0 வரும்போது நம்மளுக்கு இந்த பின் மூலமா தான் இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது SBU, சைட் பேண்ட் யூஸ் ஃபார் ஆல்டர்னேட் மோட், அதாவது சைட் பேண்ட் யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட் மோடுன்றது இப்ப நார்மலா இப்ப நிறைய மொபைல்ஸ்ல இப்ப வந்து மாடல்ல ஐபோன் மாதிரியே நம்மளுக்கு ஹெட்போன் ஜாக் வர்றது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்மளோட சி டைப் கனெக்டர்ல எக்ஸ்டர்னலா ஒரு நம்ம கனெக்டர் ஒன்று கனெக்ட் பண்ணி, அதாவது ஹெட்போன் கனெக்டர் கனெக்ட் பண்ணி அது மூலமா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹெட்போன் மாட்டி நம்மளால பாட்டு கேட்க முடியும். ஸோ அதுக்காக இந்த SBU அப்படின்னு சொல்லக்கூடிய பின் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சேம் இதே மேல இருக்கக்கூடிய 12 பின்னா கீழே ரிவர்ஸ்ல இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தம் 16 டேட்டா டிரான்ஸ்ஃபர் பின்னு, 4 சப்ளை பின்னு, அதாவது வோல்டேஜ் சப்ளை பின்னு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 4 கிரவுண்ட் பின்னு. இதான் சி டைப் பின்னோட கான்ஃபிகரேஷன். மைக்ரோ யூஎஸ்பியில 5 பின்னு தான் நம்ம சொன்னோம்.
ஸோ சி டைப்புக்கும் மைக்ரோ யூஎஸ்பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சா தான் நம்மளால சர்க்கியூட்ல ட்ரேஸ் பண்ணி நம்மளால சிப்ல ஒர்க் பார்க்க முடியும். தென் அடுத்ததா இருக்கக்கூடியது பேட்டரி கனெக்டர். ஏன்னா அடுத்து இந்த சார்ஜர் கனெக்டர் பார்க்கணும்னா அடுத்து பேட்டரி கனெக்டரோட பின் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ பேட்டரி கனெக்டரோட பின் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த இமேஜ் எடுத்திருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். பேட்டரி கனெக்டர்ஸ்ல நிறைய மாடல்ஸ் வருது. ஸோ அதுல மொத்தம் ஆனா 4 பின் தான், மேல 4 கீழே 4, டோட்டலா 8 பின் வரும். சர்க்கியூட் வைஸ் பார்க்கும்போது சில இடத்துல 12 காமிச்சிருப்பாங்க. ஸோ அது 2 கிரவுண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்ப நம்மளுக்கு ஒரு பேட்டரி கனெக்டர்ல பிளஸ் வோல்ட் வரக்கூடியது, அதாவது பிளஸ் வோல்ட்னா பேட்டரிக்கு வரக்கூடிய வோல்ட் அளவு 3.7 இருந்து 4.2 வோல்ட் தான் நம்மளுக்கு பேட்டரிக்கு வரக்கூடிய வோல்ட். கரெக்டுங்களா? அப்ப அந்த பிளஸ் வோல்ட் ஆனது வரக்கூடியதை நம்ம வி பேக் வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே இதுல ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது அது கிரவுண்டு அப்படின்னு சொல்லுவோம், நார்மலா தெரிஞ்சதான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஐடி பின் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐடென்டிபிகேஷன் பின் சொல்லுவாங்க. நம்மளோட பேட்டரி இப்ப இருக்கிறதுல பாத்தீங்கன்னா பேட்டரியோட ஹெல்த் பாக்குறது, பேட்டரியில எவ்வளவு வோல்ட், பேட்டரியோட வோல்டேஜ் லெவல் எவ்வளவு இருக்கு, அதாவது பெர்சன்டேஜ் காட்டுறது, சார்ஜிங் லெவல் எவ்வளவு இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஐடென்டிபிகேஷன் பின் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்ப இருக்க மாடல்லாம் பேட்டரி மாட்டினா மட்டும்தான் நம்ம பேட்டரி சார்ஜிங் டிடெக்ட் ஆகும், அப்பதான் வோல்டேஜே ஜென்ரேட் ஆகும், பேட்டரி வோல்டேஜ். ஸோ அதுக்காக இந்த ஐடென்டிபிகேஷன் பின் சொல்லுவாங்க, இல்லை டிடெக்ட் பின் சொல்லலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா தெர்மல் பின். தெர்மல் பின் எதுக்குன்னா டெம்பரேச்சரை சென்ஸ் பண்றதுக்காக. ஒரு பேட்டரியோட டெம்பரேச்சர் வந்து எக்ஸீட் ஆகுது, அதாவது லிமிட்டுக்கு மேல எக்ஸீட் ஆகும்போது அதோட சிபியூக்கு தெரிவிக்கிறதுக்காக எனக்கு தெர்மல் பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் இப்போ நார்மலா கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா இந்த சாம்சங்ல, விவோ, ஓப்போ, ரெட்மி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் டூ ஹைன்னு ஆகும். திடீர்னு போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டெம்பரேச்சர் டூ ஹைன்னு வரலாம், நம்ம பேட்டரியோட டெம்பரேச்சர் வந்து ஹை ஆயிருச்சு. ஒருவேளை அது பேட்டரியில கம்ப்ளைண்டா இருக்கலாம், இல்ல அதுல கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஏதாச்சும் ரெசிஸ்டர்லயோ தெர்மல் ரெசிஸ்டர்ல கம்ப்ளைண்டாக இருக்கலாம். ஸோ இதுதான் இதுல சொல்லக்கூடிய பின் கான்ஃபிகரேஷன். இதே இதுல 3 பின் வரும். நான் வந்து பழைய மாடல் நான் சொல்லல, பட் 3 பின் வந்துச்சுன்னா ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ், அதாவது ஒன்னு வி பேட்டரி இன்னொன்னு மைனஸ், வோல்டேஜ் வரக்கூடியது ஒண்ணு. நடுவில் ஒரே ஒரு பின் இருக்கும். அந்த ஒரு பின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஸ்சி, பழைய மாடல்ஸ்ல இருக்கும். பேட்டரி ரிமூவல் பேட்டரி வந்துச்சு பாத்தீங்களா, அதுல பிஎஸ்சின்றது பேட்டரி ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பேட்டரி ஸ்டேட்டஸ் பேட்டரியோட நம்மளோட பெர்சன்டேஜ் லெவல தெரிஞ்சுக்கணும். இது இப்ப இருக்கக்கூடிய அப்கிரேட் ஐடி பின் ஒன்று இருக்கு, தெர்மல் பின் ஒன்று. டெம்பரேச்சர் ஒன்று சொல்றதுக்காக, இன்னொன்று பேட்டரி டிடெக்ட், பேட்டரியோட ஹெல்த், பெர்சன்டேஜ் லெவல் பாக்குறது ஐடி பின். ஸோ இது பேசிக்கா இதை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டை பத்தி போட்டிருப்போம், அதோட சர்க்கியூட் ட்ரேசிங், வோல்டேஜ் லெவலும். ஸோ யாராச்சும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா தாராளமா அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, அதை போய் பாருங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சரிங்களா? ஸோ அதுல நம்ம வந்து இந்த சர்க்கியூட் வச்சு பார்க்கும்போது நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, சார் அந்த வார்த்தைகள் எப்படி சார் நம்ம பின் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கும்போது அதுக்காக ஒரு வீடியோ, சின்ன வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்ம மைக்ரோ யூஎஸ்பியோட பின் டீடைல்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா சி டைப் கனெக்டரோட பின் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேட்டரி கனெக்டரோட பின் டீடைல் பத்தி பார்ப்போம். ஸோ ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.